வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு, அதுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை, உங்களோட பொறுப்பு இதெல்லாம் பார்த்து உங்களோட மேல் அதிகாரிங்க கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், சில பேருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மெதுவான ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் மூலியமாக புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். புதிய முதலீடு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்ட சஜஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிலது பேருக்கு வீடு அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்களோட மன உறுதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பெற்றோரோட உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் சிறிது கவனம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி தொடர்பான ஆலோசனை நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால்னு பார்த்தீங்கன்னா பாடி டயர்ட் ஆகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிறதன் காரணமாக இது ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எதுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்பர் உங்களுக்கு 8. இந்த 8ங்கிற நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதிர்ஷ்டமான கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ, பிளாக் கலர்ந்த ஒரு ப்ளூ உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன், வியாபாரத்தில் ஒரு சீரான ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமை, பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்க போகுது. அதிக பொறுப்போட எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.